Hi friends, welcome back to the channel Vembuli recipes. இன்னைக்கு நல்லா ஒரு வெஜிடபிள் சூப் பார்க்க போறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு சாஸ் pan வச்சிட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கேரட்டு, 1/4 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பு கோஸ் எடுத்திருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஸ்வீட் கார்ன் வேணும்னா ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 வெஜிடபிளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வின்டர் சீசனுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சூப்பாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சாஸியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது இந்த காய் ரொம்ப வதங்கணும், நல்லா வேகணுன்றதெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதில் நான் இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மட்டும் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்லா காரமாக இருக்கும் இந்த சூப்பு. உங்களுக்கு இவ்வளோ காரம் வேண்டாம், எனக்கு ரொம்ப மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இந்த டைமில் மீதி இருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சாஸில் எல்லாம் சால்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 3 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம கோஸ் நிறைய போட்டிருக்கிறதுனால நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. ஏன்னா அந்த வெஜிடபிள் மட்டும் கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டோ இல்லை ஒரு லிட்டு வச்சோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி நல்லா கொதிக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம இப்போ திக் பண்ணணும். இதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ஆட் பண்ணுறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டியே இல்லாத மாதிரி நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப் திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்மளோட சூப் நல்லா திக்காகிட்டே வருது. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் சூப் ரெடி ஆயாச்சு. இந்த சூப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேம்புலி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி ஹாட்டான சூப் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கோல்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. கோல்டு இருந்தாலும் இந்த சூப் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டும் போகும். தேங்க்யூ.